வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு மல்யுத்த வீரர் அவங்க கம்பெனியில் சண்டை போடுற அளவுக்கு நல்லா தாங்க காண்பிப்பாங்க. ஆனால் அந்த ரஸ்லர் டபிள்யூபிள்யூ விட்டு போகிறாங்க, கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அந்த ரஸ்லரை பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக்கி கேவலப்படுத்தி அனுப்பிவிடுவாங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்குது. அப்படி டபிள்யூபிள்யூவில் டாப்பாக இருக்கிற சூப்பர் ஸ்டார் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணலான்னு சொல்லிட்டு மொக்க பண்ணி அனுப்பின 10 ரஸ்லர்ஸை பற்றி இன்னைக்கு வீடியோ பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழை தெரிஞ்சுக்கிறதுக்கு புதுசாக வந்திருக்க நண்பர்கள் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜான் மாக்ஸ்லின்னு சொல்லவா இல்லாட்ட டீன் ஆம்பர்ஸ்னு சொல்லவா, ரெண்டு பேரை சொன்னாலும் உங்களுக்கு புரியும். 2019 நம்ம ஜான் மாக்ஸ்வெலோட கான்ட்ராக்ட் ஏப்ரலோட முடியுதுங்க. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பல முறை கேட்டுப்பட்டாங்க. பட் ஆனால் டீன் ஆம்பர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ கொடுத்த வாக்குறுதியே வேறு. ஆல்ரெடி ஒரு வருஷம் இன்ஜுரியில் இருந்துட்டான், மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வந்துட்டார். ஒரு பெரிய யூனிவர்சல் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்கலான்னு சொன்னார். பட் ஆனால் டபிள்யூபிள்யூ அந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டோர் லைனே மாற்றி விட்டுட்டாங்க. டீன் ஆம்பர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கல. என்னப்பா டபிள்யூபிள்யூ கொடுக்காத மாதிரி ஏமாற்றிட்டாங்க. ஸோ டபிள்யூபிள்யூ வந்து நம்ம ஏப்ரல் மாதத்தோட கான்ட்ராக்ட் முடியுது, இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ ஒர்க் பண்ணான்னு சொல்லிட்டு மோட்டிவே பண்ணிட்டாரு. ஸோ டபிள்யூபிள்யூ பல தடவை முயற்சி பண்ணுறாங்க, கான்ட்ராக்டை சைனிங் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா புஷ் தரோம், ரெஸ்லிங்ல மேட்ச்லாம் தரேன்னு. ஆனால் டீன் ஆம்ப்ரோஸ் வாய்ப்பே இல்லைங்க, டபிள்யூபிள்யூ வேண்டாம், நான் அதர் ரெஸ்லிங் கம்பெனிலாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலில் இருந்துட்டார். டபிள்யூபிள்யூ சும்மா இருப்பாங்களா? நாயா ஜாக்ஸ் மாதிரினா பொம்பளை ரெஸ்லர்ஸ் கிட்டலாம் அட டீன் ஆம்ப்ரோஸ் எவ்வளோ பெரிய லெஜண்ட் ரெஸ்லரு, ஷீல்டில் ஒரு முக்கியமான நபருங்க. ஏன் இப்போ கூட ஜான் மாக்ஸ்லி பேர் ரெஸ்லிங் உலகத்தில் எல்லாருக்குமே திட்டுதுன்னு அந்தளவுக்கு ஒரு லெஜண்ட். அவரை பார்த்தீங்கன்னா பொம்பளை கிட்டலாம் அடி வாங்க வச்சாங்க. அப்போ டபிள்யூபிள்யூவில் வளர்ந்து வந்த EC3 கிட்டலாம் தோக்க வச்சாங்க. ஏன் டீன் ஆம்ப்ரோஸ் வந்து டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணல. இதுக்கப்புறமா இவனை வச்சு என்னத்துக்கு? வெளி ரெஸ்லிங் கம்பெனியில் போனால் கூட இவன் பேர் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சு தான் அனுப்பிவிட்டாங்க. ஆனால் நம்மால் ரொம்ப உசாருங்க, டபிள்யூபிள்யூ என்ன வேணாலும் செஞ்சு அனுப்பு, AEWவில் போய் நான் டாப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு இடத்த AEWவில் பிடிச்சிருக்காருல, உண்மையிலேயே வேறு லெவல் தலைவானின்னு. அடுத்தது ராவின். யாருப்பா இது? நான் கேள்விப்படாத ரெஸ்லர் இருக்குன்னு கேட்கலாம். இவர் ஒரு ஹார்ட் கோட் ரெஸ்லர், டபிள்யூபிள்யூனால் ட்ரெயின் படுத்தப்பட்ட ஒரு ரெஸ்லர். இவர் ஹார்ட் கோட்டில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்ங்க, ஹார்ட் கோட் சாம்பியன், யாராலும் எவராலும் வீழ்த்த முடியாத ஒரு சாம்பியனாக இருந்தார். இவரை தோக்கடிக்க ஒருத்தன் பிறந்து வரணும். ஆனால் வின்ஸ் மிக்மனுடைய பேச்சை இவர் கேட்கவே மாட்டார். வின்ஸ் மிக்மன் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாரு, இந்த மாதிரிலாம் மேட்ச் விளாடணும்னு. ஆனால் ராயமன் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டார். ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டார். எப்படி கேட்டீங்கன்னா அந்த இடத்துல சான்ஸ்லாம் எந்த நேரத்தில் பெரிய லெவலில் இருந்தாரோ அதே மாதிரி ஒரு ஹார்ட் கோட்டில் பெருசாகிட்டார். இவரை தோக்கடிக்க எவனுமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இவர் கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணாமல் விட்டுட்டார். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம வளர்த்து விட்ட பையன் இப்போ நம்மக்கிட்டே கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திமிரு காட்டுறானே, இவனை நம்ம எதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவர் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவருடைய கான்ட்ராக்ட் ரினியூ ஆகுதுன்னா அன்னையிலேருந்து இவருடைய புஷ்ஷை டோட்டலாக கம்மி பண்ணிட்டாங்க. அந்த 3 மாதமாக வெறும் ஜாபர் ரெஸ்லர் மாதிரி காட்டப்பட்டு கடைசியில் ஜெஃப் கார்டியில் இவர் கூட மேட்ச், அதாவது இவர் ஒரு காலத்தில் யாருமே வீழ்த்த முடியாதுன்னு இருந்த அந்த பேர் போய் ஜெஃப் கார்டி வெறும் 10 நொடியில் பார்த்தீங்கன்னா இவரை வீழ்த்திட்டார். ஒரு கேவலமான எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ விட்டு போனவர் தான் ரைவான். நெக்ஸ்ட்டு யூஜின். வின்ஸ் மிக்மனே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட ஸ்டோர் லைன் போகணுன்னு ஆசைப்பட்டார்னா இவ்வளோ பெரிய விஷயம், அது ஒரு செலிபிரிட்டி கூட தான் மோதுவார். ஆனால் யூஜின் கூட பார்த்தீங்கன்னா பேருக்கிறாரு, ஹேர் வெர்சஸ் ஹேர் மேட்ச்லாம் விளையாடிருக்காரு. அந்தளவுக்கு யூஜினை ரொம்பவே பிடிக்கும். யூஜினும் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூவில் நல்லா தாங்க இருந்தார். ஒரு பெரிய ஜாம்பவான் அப்படின்னாலும் பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் கூடலாம் சண்டை போடுவார், மேட்ச் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா கொடுப்பாரு, வெற்றியும் ஒரு டீசெண்டான வெற்றிலாம் உண்டு. யூஜின் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹைச்சில் இருந்து வின்ஸ் மிக்மன் வரைக்கும் பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் கூடலாம் ஸ்டோர் லைன் போயிருக்காரு. இவர் இன்ஜுரினால தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ போனார். போனதுக்கப்புறமா 2004 பார்த்தீங்கன்னா மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வந்தார். ஸோ அப்போ இவருடைய பாடி ஷேப் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரிபிள் ஹெச் தான் இவர் டபிள்யூபிள்யூ கூட்டிகிட்டு வந்தார். இருந்தாலும் இவருடைய பாடி ஷேப்பாக இருக்கட்டும், பிஹேவியர் ஆகட்டும், எல்லாமே வயசான மாதிரி இருந்ததுனால பேக் சீட்டில் ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா யூஜின் இப்போ இந்த மாதிரி இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வின்ஸ் மிக்மன் யூஜினை சொல்லியிருப்பார். ஸோ இவரை மல்டிபிள் இயர் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் மேட்ச்லேயே தோக்கடிச்சு இவர் வேண்டாம், கிரியேட்டிவ் டீமாக ஒர்க் பண்ணிட்டு டபிள்யூபிள்யூவில் சண்டை போடுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இவரோட கெரியரையே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வின்ஸ் மிக்மன் சேஞ்ச் பண்ணியிருப்பார். இவரும் பார்த்தீங்கன்னா சரி நான் கிரியேட்டிவ் டீம்லாம் ஒர்க் பண்ணல, என்னுடைய கான்ட்ராக்டை வேணால் நான் இப்போவே முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டவர் ஒரே ஒரு நாள் சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ரிவைவர்.
இந்த டீமை பார்த்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேன் ரொம்ப ஆசைப்பட்டு தான் அதர் ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து கூட்டிகிட்டு வந்தார். நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்லாம் பெரிய டேக் டீமாக இருந்த டீமை டபிள்யூடபிள்யூக்கு கூட்டிகிட்டு வரும்போதே நிறைய கான்ட்ராக்ட் இருந்தது, உங்களை கண்டிப்பாக டேக் டீம் டேட்டில் வின் பண்ண வைக்கிறோன்னு. வின்ஸ் மேக்மேன் உண்மையிலேயே ஒரு ஹானபிள் மேன் அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் நிரூபிச்சிட்டாருங்க. சொன்ன மாதிரியே ரிவைவர் டீமை பார்த்தீங்கன்னா ரா டேக் டீம் சாம்பியன், ஸ்மாக்டவுன் டேக் டீம் சாம்பியன், NXT டேக் டீம் சாம்பியன் சொல்லிட்டு எல்லாமே வின் பண்ண வச்சாங்க. ஆனால் ரிவைவர் டீமை பார்த்தீங்கன்னா அவங்க FTR அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த டீமோட FTR அப்படிங்கிற பேரை பார்த்தீங்கன்னா WWEலேயே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். சேஞ்ச் பண்ணி இவங்களுக்காக ஒரு சில காஸ்டியூம்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களாம். லிப்டிக் போட்டு தலையில் தொப்பி போட்டு ஒரு காமெடியான ஒரு டீமாக நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூ டே மாதிரி நீங்கள் வாங்கன்னு. ஆனால் FTR டீம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சீரியஸ்லி டீம், இந்த மாதிரி காமெடி தனம்லாம் எங்களுக்கு பண்ண பிடிக்காது, இந்த மாதிரிலாம் நாங்கள் கான்டாக்ட் அணிங்கே பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த கிம்மிக்கை பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன ப்ரொமோலாம் ரிலீஸ் பண்ணாங்க WWEல. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண மாட்டோம், இந்த மாதிரிலாம் பண்ணால் எங்கள் கெரியரே ஸ்பாயிலர் ஆயிருன்னு சொல்லிட்டாங்க. WWEயும் அந்த நேரத்தில் கோவிட் டைமில் நிறைய ரெஸ்லர்ஸ் ரிலீஸ் பண்ண வேண்டிய நிலம வந்துச்சா, சரி இவனுக்கு தான் சொல்லி பேச்சை கேட்க மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு ரிவைவரையும் ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. ஆனால் இப்போ வேர்ல்டுலேயே பெஸ்ட் டீம்னால் நம்ம FTR டீம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் சாம்பியன்ஷிப்பை வாரி குறிக்கிறானுங்க. அடுத்தது ஹல்க் ஹோகனுங்க. ஹல்க் ஹோகன் ஆக்சுவலி ரொம்ப பெரிய ரெஸ்லர். WWEக்கு வரும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மேட்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கொடுத்தாங்க. மாஸ்கெல்லாம் போட்டு பயங்கரமாக இருப்பார். ஆக்சுவலி இந்த கிமிக்கு அவர் லைக் பண்ணார். முழுக்க பார்த்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேன் கூட தான் இந்த ஸ்டோரிலைன் மூவ் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இதனால் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னப்பா ஹல்க் ஹோகன் வேறு ஸ்டோரிலைனே இல்லையா, சும்மா அமெரிக்கா கூடயே போட்டுக்கிட்டு வின்ஸ் மேக்மேன் கூடயே ஸ்டோரிலைன் போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதனாலே ஹல்க் ஹோகன் பார்த்தீங்கன்னா அந்த கிமிக்கு வெறுக்க ஆரம்பித்தார். ஆனால் வின்ஸ் மேக்மேன் இதே நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணார். ஆக்சுவலி ஹல்க் ஹோகன் அவருக்கு பேர் வர காரணமே பார்த்தீங்கன்னா அவர் நிஜமாகவே ஒரு ஹல்க் மாதிரியான ரெஸ்லர் தான், பயங்கரமான பலசாலி. அவர் போய் வின்ஸ் மேக்மேன் அடி வாங்குறது மிதி வாங்குறது முழுக்க தோக்குற கிமிக்காக கொடுத்ததுனால ஹல்க் ஹோகன் பார்த்தீங்கன்னா அட போடா, நான் NJPW மற்ற அதர் ரெஸ்லிங் கம்பெனியோட டாப்பாக இருந்தேன், வாங்க கம்பெனியில் நான் இப்போ மொக்க மாதிரி சொல்லிட்டு WWEயை விட்டே போயிட்டார். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒழுங்காக தான் காட்டினாங்க, இந்த நேரத்தில் தான் ஹல்க் ஹோகனை பார்த்தீங்கன்னா மொக்க பண்ணிட்டாங்க. இதனாலேயே வின்ஸ் மேக்மேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டார் ஹல்க் ஹோகன் மேலே. அடுத்தது மிக்கி ஜேம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் உமன்ஸ் டிவிஷனில் ஒரு டாப். எப்படி தெரியுமா, இப்போ மேண்டி ரோட்ஸ் இருந்தாங்களே அந்த மாதிரி. இவங்க WWEல கான்ட்ராக்ட் பண்ண சைனிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே WWE பார்த்தீங்கன்னா இவங்களை ரொம்ப மட்டும் ஆரம்பித்தாங்க. மாட்டு கூட கம்ப்ளைண்ட் பண்ணுறது, பண்ணி மாதிரி இருக்கிறா, இவ குண்டா இருக்கிறா, கொழுன்னு இருக்கிறா, ஐட்டமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கிண்டடிச்சாங்க. ஏன் இந்த பிராத்தல் கேஸில் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் கட்டினாங்க. இதெல்லாம் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. WWEயும் பார்த்தீங்கன்னா இவங்க சாம்பியனாக இருந்தாங்க, பயங்கரமான சாம்பியனாக இருந்தாங்க. இப்போ மேண்டி ரோட்ஸை எப்படி ரிலீஸ் பண்ணாங்க அந்த மாதிரி இவங்க சாம்பியனாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க WWE. ஐயோ பாவம் மிக்கி ஜேம்ஸ். நெக்ஸ்ட்டு ஜெஃப் ஜாரட். இவர் இப்போ நீங்கள் போன சம்மர் ஸ்லாமில் ஊசோஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் டாக் டீம் மேட்ச்சில் வந்திருப்பார்ல ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரி, அவரே தான் AEW ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இப்போ இவர் WWEல வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பெல்லாம் வின் பண்ணியிருக்காருங்க, டாப்பான காய் தான். கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே செவ்வாழையை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, சாணியடி தான் வாங்கலை, அந்த அளவுக்கு பயங்கரமான மொக்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வேர்ல்டு சாம்பியனை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க. இவருக்கு அடுத்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்லாம் இருந்தது, அந்த நேரத்தில் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண மாட்டேன்னு சொன்னார்ல, அதனால் சாணி அடி இல்லை சகதி அடி கொடுத்துட்டாங்க. சாணி அடி கொடுத்தா கேவலமாயிரும்ல, இவரை போஸ்ட்மார்ட் பண்ணுற அளவுக்கு கேவலப்படுத்திட்டு WWE அனுப்பிவிட்டாங்க. அடுத்தது பிக் ஷோங்க. ஆக்சுவலி பிக் ஷோ ராண்டி ஆர்டனால தான் WWE விட்டு போகிறாருன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி போய் உண்மையான விஷயமே வேறு. WWEல பார்த்தீங்கன்னா பிக் ஷோ ஒர்க் பண்ணிவிட்டு AEWல பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக ஒர்க் பண்ணுறது WWEக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா பிக் ஷோட மைப்பை டோட்டலாக குறைக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு சில வினாடிகள்லேயே WWE சாம்பியன்ஷிப்பை ஒரே நைட்டில் டிஃபெண்ட் பண்ண ட்ரூ மேக்கினர் வந்து பிக் ஷோவை சில வினாடிகளை வீழ்த்திட்டாரு. இன்னும் பிக் ஷோட கான்ட்ராக்ட் 3 மாதம் தான் இருக்குது. இவன் ரெஸ்லிங் கம்பெனியில் எங்கே போனாலும் இவனோட மவுஸ் WWE மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க WWE. லெஜண்ட் கில்லர் ராண்டி ஆர்டன். ஒரு காலத்தில் ராண்டி ஆர்டனே பிக் ஷோ பட்டா பயந்து விட்டார். அன்னைக்கு இதோ பிக் ஷோ ஏதோ பச்சை குழந்தை மாதிரி தூக்கி போட்டு மிதிக்கிறாருங்க ராண்டி ஆர்டனு. அது மட்டும் இல்லாமல் சங்க பிடிச்சி நெரிக்கிறாரு. ஏண்டா இதுக்கப்புறமா என் வழிக்கு வந்த உனக்கு கழுத்து நெரிச்சு கொண்டுருவானு. இதெல்லாம் நினச்சி பாருங்களேன், பிக் ஷோ இப்படியா பண்ணுவார். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனே பிக் ஷோவில் பார்த்தா ஓடி வர்றாரு. ஆனால் இங்கே பிக் ஷோட கழுத்து நெரிச்சு ராண்டி ஆர்டன் மிரட்டுறாரு. எதனால் பிக் ஷோ பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. AEWக்கும் போதுக்கு ரெடி ஆகிட்டாரு. அதனால் இவர் எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. கடைசியாக பிரே ஒயிட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவராக தான் ரிலீஸுக்கு கேட்டிருந்தார்.
ஏன்னா இவருக்கு மென்டலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இது நாள் வரைக்கும் இப்போ கூட WWE ஒர்க் பண்ணுறாரு. மென்டலி ப்ராப்ளம்னால ரெஸ்லிங் பண்ணாமல் இருக்கார். ரெஸ்ல்மேனியாவில் ராண்டி ஆர்டனுக்கும் ப்ரே வைட்டுக்கும் பயங்கரமான ஸ்டோரி லைனை டெவலப் பண்ணி WWE பார்த்தீங்கன்னா மேட்ச் வைக்கலான்னு ஸ்டோரி லைன் கொண்டு போனாங்க. அதில் ப்ரே வைட்டு தான் வின் பண்ணணும், ஃபீல்டு கேரக்டர் பயங்கரமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் நல்லா தான் இருக்காரு. ப்ரே வைட் மென்டலி கிளியராக இல்லை, ரெஸ்ல்மேனியாவில் கூட சண்டை போட வரல. அதுக்கப்புறமா ஒரு ஃபேக் ஃபீல்டை ரெடி பண்ணி அதுவும் ராண்டி ஆர்டன் கூட சண்டை போட வச்சு சில வினாடிகளே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ப்ரே வைட் ரொம்பவே க்ளீனாக ராண்டி ஆர்டன் தோக்குற மாதிரி கட்டிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ப்ரே வைட்டுக்கு மென்டலி சரியில்லைன்னு. அதனால் ப்ரே வைட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் ரிலீஸும் பண்ணிட்டாங்க WWE. சரி, இன்றைக்கி WWEயில் டாப்பாக இருந்த ரெஸ்லர்ஸ் ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அவதிப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.